ஐ லவ் யூ மாமா அப்படின்லாம் சேட்டிங் பண்ணுது. பக்கத்தில் குழந்தை படுக்குதில்ல தெரியும்ல. படி என்ன மாதிரி படிக்க தெரியாதுன்னா முட்டாளாக இருந்திருப்பேன். அது படிக்க தெரியும். அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லாத யாருக்கிட்டையுமே, நம்மளே கண்டுபிடிக்கலாம். அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் சண்டை போட்டீங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்ட்டு. நான் அடிச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தேன். நான் கேள்வி அந்த ரெக்கார்டிங் இருக்குது. நான் அவளை ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தேன் பாரு. நான் வாடாப்போடான்னு கூப்பிட்டு சட்டையை வலிச்சப்ப யாரை வாடாப்போடான்ற இன்னும் தெருவில் போகிறவனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடணும். ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தேன் பாரு. அது அவங்க அம்மா எனக்கு கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ பண்ணியிருக்கா, அதை பற்றி ஒரு வாரத்தோட பேசலை. அவ்வளோதான், வேற எதுவும் நடக்கலை. வேற எதுவுமே நடக்கலை. அதோட நானும் அம்மா வீட்டில் அப்படியே இருந்தேன். திருப்பியும் நான் 2-3 வாட்டி பேசணும்னு ட்ரை பண்ணேன். அவள் பேச தயாராக இல்லை. அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா இப்போ? அவங்க அம்மா வீட்டில் தனியாக இருக்கா. நாங்கள் இருந்தோம்ல, இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாடகைக்கு போனோம்ல, அந்த வீட்டில் தான் இருக்கா. எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த வயசுல இந்த பசங்க இங்கே உட்காந்து இந்த விஷயங்கள்லாம் பேசுறது தர்ம சங்கடமா இருக்கு எனக்கு. இந்த வயசுல பசங்களை பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ் எப்போ வேணா யாருக்கு வேணா வரலாம். ரோட்டில் படுத்துட்டு இருக்கிறது ஒருத்தருக்கும், அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறது ஒருத்தங்களுக்கும் லவ் வந்ததை பற்றி நம்ம அந்த கதையும் கேட்டோம்.